இந்தாண்ட சைடில் பார்த்தீங்கன்னா காவேரி ஒரு மாதிரி வந்து லவ் ட்ராக்ல போகிறாங்க. இந்தாண்ட சைடு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்கிறாரு. நம்ம காவேரி வந்து இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் காவேரி கல்யாணம் பண்ணிக்கிறது எப்படி நம்ம காவேரிக்கிட்டே போய் கேட்கறது அப்படின்லாம் யோசிக்கிறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது அப்போ கல்யாணம் நடக்க போதா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. கண்டிப்பாக வந்து கல்யாணம் நடக்க போகுது. இந்த சீரியல் பார்க்கும்போது நமக்கே வந்துட்டு ஓகே ஏதோ வந்துட்டு புதுசாக பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு தோணுது. கண்டிப்பாக வந்துட்டு எம்என் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம விஜயும் காவேரியும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கல்யாணம் பண்ணி அடுத்து வந்து இந்த ஸ்டேஜுக்கு போகிற மாதிரியான சுச்சுவேஷன்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இது எவ்வளோ சீக்கிரம் நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்தே பார்க்கலாம். என்னென்னா நம்ம குட்டி காவேரி கிட்ட வந்துட்டு இப்போ நம்ம பாட்டி வந்து சொல்கிறாங்க, நம்ம சாரதாம்மா இந்த மாதிரி வந்தீங்கன்னா வந்துட்டு எங்கள் ஃபேமிலி எப்படி வந்து அந்த பிரின்சிபல் மேம் வந்துட்டு உங்களை வந்து திட்டலாம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னா பிரின்சிபல் மேம் வந்து காவேரி குட்டி காவேரி கூட சேரக்கூடாதுன்னு பெரிய காவேரி சொல்லிட்டாங்க. இது ஒரு பெரிய ஒரு பஞ்சாயத்தை கொண்டு போய் நம்ம சின்ன காவேரி இருக்காங்களா அவங்க போய் பாட்டிக்கிட்ட சொல்லிட்டாங்க. பாட்டி சும்மா இருப்பாங்களா? அம்மா கிட்ட சொன்னாலே சும்மா இருக்க மாட்டாங்க. பாட்டி கிட்ட சொன்னால் சும்மா இருப்பாங்க. பாட்டி போய் வெளின்னு வெளுக்க போகிறாங்க பிரின்சிபல் கிட்ட. என்ன சொல்ல போகிறாங்கன்னா ஒரு உண்மையை தான் சொல்ல போகிறாங்க. காவேரி வந்து அந்த குழந்தையோட அம்மா அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலே பிரின்சிபலுக்கே வந்துட்டு பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லுவேன். கண்டிப்பாக வந்து பார்க்கலாம் எப்படி இருக்க போகுதுன்னு. எம்என் பிடிச்சிருந்துச்சு நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கன் இருக்குங்க அதை வந்து கிளிக் பண்ணிங்க. கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் தெரிவிங்க என்ன நடக்குது, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக வந்துட்டு நான் நினச்சேன் என்னென்னா இது வந்து முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. என்னென்னா ப்ரோமோலாம் விடாமல் ஒரு மாதிரி வந்துட்டு பயமுறுத்திட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரோமோலாம் விடுறாங்க, ஓரளவுக்கு ஓகே. புது சீரியல் வேறு வரப்போகுது. இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் பக்குன்னு இருக்கும். எனக்கும் அப்படி தான் இருக்குது. எம்என் பார்க்குற மக்களுக்கும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா சீரியல் வந்து முடியாது அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அடுத்தடுத்த ஷூட் வந்து போயிட்டே இருக்குது. பார்க்கலாம் இதை வந்துட்டு எப்படி போய் எங்கே முடியும்னு சொல்லிட்டு. இப்போ என்னென்னா மேரேஜ் ஆகிறதுக்கே பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு 1 மந்த் ஆகும் இல்லையா? அந்த 1 மந்த்தே வந்துட்டு திரும்ப விட்டு இழுத்து ஏதாவது பண்ண போகிறாங்களா இல்லை பசுபதி என்ட்ரி ஆகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. கண்டிப்பாக பசுபதி என்ட்ராரார் அப்படின்னு சொல்லி வச்சோம் ஒரு கட்டத்தில் வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த சீரியல் வந்து பெருசாக வந்துட்டு மூவ் ஆகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு வேறு ஏதாவது சீரியல் வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த சீரியலோட வந்துட்டு நான் ரிவ்யூ பண்ணுறேன். ஓகே.